ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நீங்கள் இன்சூரன்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். தென் உங்களுடைய நீங்கள் வாங்குற அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வச்சிருக்காங்க. லோனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹோம் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், தென் பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இன்றைக்கி நம்ம பர்சனல் லோன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் இன்ஸ்டன்ட்டாகவே லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் தரதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேம் டைம் அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நாங்கள் பர்சனல் லோன் தரோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், அதாவது இதில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீட்டெயில்ஸ், இதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நாம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்க இந்த மாதிரி பர்சனல் லோன் சம்பந்தமான ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ்ல மட்டும் அப்ளை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சேம் டைம் நாம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸ்ல வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க, அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கேஸ், இப்போ எக்ஸ்ப்ளோர் அவர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ எகைன் அதே டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பர்பஸ்க்காக இதில் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ நம்ம பர்சனல் லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு வர ஏஜை பொறுத்தவரைக்கும் 23 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 25,000க்கு மேலே தான் இருக்கணும். சேம் டைம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு வர 50,000லேருந்து அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 மந்த்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 36 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரவும் 10.99%லேருந்து அதிகபட்சமாகவே 30% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே கேஸ், அதர்வைஸ் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1.18%லேருந்து அதிகபட்சமாக 2.36% ஆஃப் லோன் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்ல, சிம்பிளான டாக்குமெண்ட் ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இவங்க ஷோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கான லோன் அமௌண்ட் அண்ட் ரீபேமெண்ட் டென்யூர் இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஃபர்தராக வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த ABCD ஆதித்ய பிர்லா கேபிட்டல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் மார்ச் 2024 பிளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 5 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் நேர்லி ஒரு 2000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 4.3ஆகவும் இருக்கு. இவங்களுடைய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும்பொழுதும் சேம் நம்ம முன்ன பார்த்த அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. இதுலையும் நோ கொலாட்ரல் ரெக்யூர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இவங்க 60 நாளைக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லோன் ப்ரொவைட் பண்றதல்ல அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பொறுத்தவரைக்கும் 36%க்கு மேல கண்டிப்பா இருக்காது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஓகே கேஸ், அதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க சாலரிட் இண்டிவிஜுவல்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து இந்த ABCD பர்சனல் லோன் அப்ளிகேஷனுடைய நியூ வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் நீங்க என்னென்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. தென் ஹூ கேன் அப்ளைல சாலரிட் பர்சன் 21 வயசுக்கு மேல இருந்தாலே போதும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. பட் பிளே ஸ்டோர் அண்ட் அப்ளிகேஷனில் 23 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 21 வயசு இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டாக ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகபட்சமாக 7 வருஷம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து 50 லட்சம் வரையிலும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 13 to 28% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2.5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒருவேளை செக் பவுன்ஸ் ஆனது அப்படின்னா 500+ GST வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரியும் இருக்கும். பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து 3% ஆஃப் லோன் அமௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 500+ GST எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். தென் பெனால்ட்டி சார்ஜஸை பொறுத்தவரைக்கும் 3% ஆஃப் லோன் அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே எஸ், இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டாக சிபில் ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்காக ஒரு 100+ GST எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். ஓகே எஸ், இதை தவிர்த்து ப்ரீ க்ளோசர் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 1000+ GST எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பார்ட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் 4% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டிப்பா கலெக்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட்டா இவங்களுடைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ல salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்து நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி, ஒர்க்கிங் ப்ரொஃபைல் இதை பொறுத்து தான் நாங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ABCD பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லாவோட ஒரு அபிஷியல் அப்ளிகேஷன் தான் இருக்காங்க. சோ இதுல நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.